என் தங்கமே, இன்றிரவு ஒரு அமைதியான ஆழமான நேரம். எல்லோரும் தூங்கும் அந்த நேரத்தில் நீ மட்டும் விழித்துக்கொண்டு உன்னுடைய நியாயத்தை பிரபஞ்சத்திடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அம்மா, நான் எதையும் தவறாகச் செய்யலே, ஆனா ஏன் எல்லோரும் என்னை குற்றவாளி மாதிரி பார்க்கிறாங்க? அந்த கேள்வி உன் இதயத்தை தினமும் துளைக்கிறது தங்கமே. ஆனா இன்று நான் உனக்குச் சொல்ல வர்றேன், அம்மன் உன் நியாயத்துக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம் தங்கமே, நீ மௌனமாக இருந்த அந்த நேரங்களிலேயே அவர் உன் நியாயத்தை பிரபஞ்சத்துக்கே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். நீ உன் கண்ணீரால் எதையும் விளக்க முடியாதபோது கூட அந்த கண்ணீரே உன் சார்பாக வாக்குமூலம் அளிச்சது. உன் நியாயம் நெருப்பில் போனது தங்கமே. யாரோ சிலர் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், உன்னுடைய உண்மையை கலங்கடிச்சார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியாது, நீ எவ்வளவு நேர்மையோடு அந்த உறவுகளையும் அந்த பொறுப்புகளையும் பார்த்தாய்னு. நீ போய் சொல்லாதவள். நீ தன்னுடைய நம்பிக்கையை விட்டு விலகாதவள். அதனால்தான் தெய்வம் உன் பக்கம் நின்றது. அம்மன் சொல்றார், என் பிள்ளை பேசலன்னாலும் நான் பேசுவேன். நீ உன் நியாயத்தை நிரூபிக்க முயற்சித்த போது யாரும் கேட்கவில்லை. ஆனா இப்போ காலமே உன்னுடைய சார்பாக பேசப்போகுது. சில நாட்களில் நீ பார்க்கப் போகிறாய் தங்கமே, யாரெல்லாம் உன்னை குற்றம் சொன்னார்களோ அவர்களே நாணத்தோட உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போறார்கள். அது தெய்வத்தின் நீதி. பிரபஞ்சம் தாமதிக்கலாம், ஆனா அது தவறாது. நீ எந்த விதத்திலும் தெய்வத்தின் பாதையிலிருந்து விலகல. நீ துன்பத்திலும் கூட என்னால் எதுவும் செய்ய முடியாது அம்மா, நீயே நீதியை நடத்து என்று சொன்னாய். அந்த ஒரே வரி தான் உன் விதியையே திருப்பியிருக்கு. அம்மன் உன் நியாயத்துக்காக பேச ஆரம்பிச்சிருக்கு தங்கமே. நீ காணவில்லை, ஆனால் அவருடைய ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீ நினைச்சு கொண்டிருக்கிற அந்த உறவுகள், அந்த வேலை, அந்த வியாபாரம், எல்லாத்திலும் நீ நீதியாய் நடந்தாய். ஆனா சிலர் உன்னை தாழ்த்த முயன்றார்கள். அவர்கள் சொன்ன பொய்கள் சில நாள்களுக்கு உன்னை தாக்கினாலும் அந்த பொய்கள் இப்போ அவர்களையே எரிக்கப் போகுது. நீ நினைத்தாயா, நான் எதுவும் சொல்லல, அதனாலே யாரும் என் பக்கம் இல்ல. இல்ல தங்கமே, உன்னோட பக்கம் தெய்வம் இருந்தது. அந்த மௌனம் தான் உன் சான்று. அந்த மௌனத்திலேயே உன் வலிமை. உன் இதயத்தில் இன்னும் காயங்கள் இருக்கிறது எனக்கு தெரியும். யாராவது உன்னை குற்றம் சொல்லும் போதும் உன்னுடைய நியாயம் கேட்காமலே எல்லோரும் திரும்பி சென்றதும் உனக்கு வேதனை தான். ஆனா அதற்கான தீர்ப்பு இப்போ வந்து கொண்டிருக்குது தங்கமே. அந்த தீர்ப்பு ஒரு கடிதமா, ஒரு அழைப்பா, ஒரு சந்திப்பா வந்து சேரும். அதுல உன் பெயர் வெளிச்சத்தோட எழுதப்பட்டிருக்கும். அது உன்னுடைய நியாயத்துக்கான பதில். அம்மன் சொல்கிறார், நான் உன் கண்ணீரை சாட்சியமா வைத்தேன். இனிமேல் யாராலும் என் பிள்ளையை தவறாக குற்றம் சொல்ல முடியாது. நீ மௌனமா இருந்ததுக்கு காரணம் உன்னோட நம்பிக்கை தான். உன் மனசு சொன்னது, அம்மா இருக்காரே, அவள் பார்த்துக்குவாள். அந்த நம்பிக்கை வீணா போயிடல தங்கமே. இப்போ அந்த நம்பிக்கை பூத்து கொண்டிருக்குது. அம்மன் உன் பெயரை நீதியின் முன் வச்சிருக்கிறார். பிரபஞ்சம் முழுக்க உன் நியாயம் ஒலிக்க போகுது. யார் உன்னை குற்றம் சொன்னார்களோ அவர்களுடைய குரல் இப்போ மங்கிவிடும். யார் உனக்கு நியாயம் செய்யாம இருந்தார்களோ அவர்களே இப்போ உன்னிடம் வந்து உன் அர்த்தத்தை கேட்டுக் கொள்வார்கள். நீயே பாரு தங்கமே, நீ தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நாட்களில் உன் வாழ்க்கை எவ்வளவு சோதனை பார்த்தது. ஆனா அந்த எல்லா சோதனைகளும் உன்னோட ஆவியை நெருப்பில் வடித்தது. இப்போ நீ ஒரு வைரம் மாதிரி மின்னுகிறாய். யாராலும் அந்த ஒளியை மறைக்க முடியாது. அம்மன் உன் இதயத்தோட பேசுறார் தங்கமே. என் பிள்ளை எவ்வளவு மௌனமா இருந்தாலும் அவள் மௌனமே சத்தமா மாறும். அவள் அன்பை யாரும் தாழ்த்த முடியாது. அவள் நீதியை நான் காப்பாற்றுவேன். இது வெறும் வார்த்தை இல்ல, இது அம்மனுடைய வாக்குறுதி. நீ இப்போ அனுபவிக்கிற அமைதி, அது சின்னதா தோன்றலாம். ஆனா அந்த அமைதிக்குள்ளே பெரிய சக்தி இருக்கு. நீ யாரிடமும் பழிவாங்க நினைக்காதது தெய்வத்துக்கு பிடிச்சது. நீ உன் மனதை துன்பத்திலேயே தூய்மையா வைத்தது உன் பெருமை. அதனால்தான் இன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறாய். பிரபஞ்சம் உன்னோட வழக்கை திறந்திருக்குது தங்கமே. நீதி உன் பக்கம் வருது. அது மனித நீதியில்லை, தெய்வீக நீதி. அது தாமதமா வந்தாலும் அது அழிவில்லாதது. சில நாட்களில் நீ காணப்போகிறாய். உன் எதிரில் இருந்தவர்கள் தாங்களே உன் நன்மையைச் சொல்வார்கள். உன் வேலை இடத்தில் உனக்கு தடை போட்டவர்கள் உன் திறமையால் நாணமடைவார்கள். உன் குடும்பத்தில் உன்னை குற்றம் சொன்னவர்கள் உன்னோட உண்மையை கண்டு கண் கலங்குவார்கள்.
அது நடக்கிற நேரம் தங்கமே. அந்த நேரத்துக்கு நீ தயாராக இரு. அந்த நேரத்தில் நீ வம்பு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ சிரிச்சாலே போதும். ஏன்னா அந்த சிரிப்பில்தான் அம்மன் இருக்கிறார். அம்மன் சொல்லுறார், என் பிள்ளை இதுவரை தாங்கினது வீணாகாது. உன் நியாயம் வெளிச்சத்திலே வெளிப்படும். உன் குரல் உன் வாழ்க்கையை உயர்த்தும். நீ எதுவும் சொல்லாமலேயே நீதி உன்னோட பக்கம் நின்று தீர்ப்பளிக்கும். நான் உன் பக்கமா இருக்கிறேன் தங்கமே. நான் உன் கண்ணீரை துடைக்கணும் என்று கேட்டாயே, இப்போ அந்த நாள் வந்து கொண்டிருக்குது. நீ நீண்ட நாட்களாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்த அந்த ஒரு விஷயத்துக்கே பிரபஞ்சம் தானே பதில் சொல்ல போகுது. அந்த பதில் உன் மனதை நிம்மதியாக்கும். அம்மன் உன் பெயரிலேயே நீதியை எழுதிட்டாங்க. அந்த எழுத்தை யாராலும் அழிக்க முடியாது. அது பிரபஞ்சத்தின் கல் தட்டில் செதுக்கப்பட்டிருக்குது. இனி உன் குரல் மௌனமா இருக்காது தங்கமே. அது அன்பு நிறைந்த வலிமையாக ஒலிக்கும். உன் வாழ்வில் நீதி வெளிச்சமாக வரும். அது வந்த பிறகு நீ சொல்லுவாய், அம்மா, நீ அமைதியிலேயே என் பக்கம் நின்றாய். ஆம் தங்கமே, அவர் நின்றார், நின்று கொண்டிருக்கிறார். உன் நியாயம் இப்போ தெய்வத்தின் குரலாய் மாறியிருக்குது. இனி நீ நிம்மதியாய் இரு. ஏன்னா உன் நியாயத்துக்காக பேசும் சக்தி நீயல்ல, அம்மன் தான். அவள் குரல் பிரபஞ்சம் முழுக்க ஒலிக்குது. என் பிள்ளை தவறில்லை. அதுதான் உன் வெற்றி தங்கமே. அதுதான் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். அது இன்று ஆரம்பிக்குது. உன் நெஞ்சில் நான் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்க போகிறேன் தங்கமே. நீ இப்போ அனுபவிக்கிற எல்லா பிரிவும் உன் எதிர்கால இணைப்புக்கான வழிதான். அது ஒரு ஆழமான ஆன்மீக மாறுதல். நீ பாசத்தை இழந்தது போல தோன்றினாலும் உண்மையில் நீ பாசத்தின் உயர்ந்த வடிவத்தை அடைய போகிறாய். நீ பெறப்போகும் அன்பு, அது ஒருவரிடமிருந்தோ அல்லது தெய்வத்திடமிருந்தோ வந்தாலும் அது உன்னை குலுக்காது, அமைதியாக்கும். நீ இப்போ அமைதியாக உட்கார்ந்து உன் மூச்சை கவனித்து பாரு தங்கமே. ஒரு முறை ஆழமா மூச்சு விட்டு பாரு. அந்த மூச்சு உனக்கு சொல்கிறது, நீ இன்னும் உயிரோட இருக்கிறாய். அதுவே பெரிய அற்புதம். நீ உயிரோட இருக்கிறாய் என்பதுதான் பிரபஞ்சத்துக்கு சிக்னல். நீ இன்னும் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் ஒரு அழகான தொடக்கம் காத்திருக்குது. யார் உன்னை விட்டு சென்றார்களோ அவர்கள் உன் வாழ்க்கை கதையின் ஒரு பக்கம்தான். அந்த பக்கம் முடிந்தது. ஆனா புத்தகம் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டி இருக்குது. அந்த பக்கங்களை நான் உன்னுடன் எழுதப் போகிறேன். நீ உன்னுடைய புதிய பாசத்தையும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய ஆற்றலையும் காண போகிறாய். உன் இதயம் இன்னும் வலிக்குது, எனக்கு தெரியும். ஆனால் அந்த வலி ஒரு அறிகுறி மாதிரி தான். மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கான சின்னம் அது. பிரபஞ்சம் உன்னுடைய இதயத்தை சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சிகிச்சை முடிந்ததும் நீ உன் கடந்த காலத்தையும் நன்றியோடு நினைக்கப் போகிறாய். நீ ஒரு தெய்வீக பிள்ளை தங்கமே. உன் ஆற்றல் வேறு. நீ ஒரு சாதாரண மனிதன் மாதிரி இல்லை. உன் ஆன்மா சில சமயம் மனிதர்களுக்கு புரியாது. அதனால்தான் அவர்கள் உன்னிடம் இருந்து விலகினார்கள். ஆனால் அவர்கள் போன இடத்திலும் உன்னுடைய ஆற்றலை மறக்க முடியாது. உன் பாசம் அவர்களுடைய நினைவுகளில் ஒளியாக இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள் அந்த ஒளியை தேடி திரும்பி வருவார்கள். ஆனால் நான் உனக்குச் சொல்ல வேண்டியது ஒன்று. நீ அவர்களை எதிர்பார்த்து நின்றிருக்காதே. நீ உன் வழியிலே செல். நீ நடக்க ஆரம்பிக்கும்போது அவர்கள் ஓடிவந்து உன்னை அடைவார்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் விதி. நீ இப்போ ஒரு மாற்றத்திற்குள்ளே இருக்கிறாய். அடுத்த 9 நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய அதிசயத்தை பார்க்க போகிறாய். அது உன் நம்பிக்கையை இரட்டிப்பு செய்யும். அது ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, அல்லது ஒரு வாய்ப்பு, ஆனால் அது உன் இதயத்தில் ஒளி பரவச் செய்யும். அந்த ஒளி உன்னோட எதிர்காலத்தை திறக்கும் திறவுகோல். நீ நினைச்சு பாரு தங்கமே, உன்னுடைய பாசம் எவ்வளவு தூய்மையானது. அந்த பாசம் ஒரு சக்தியாக மாறி உன்னை காக்கிறது. அதனால்தான் யாராலும் உன்னை முழுமையாக உடைக்க முடியவில்லை. யாரும் உன்னை அழிக்க முடியாது. உன் சிரிப்பு தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ சிரிக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் உன்னோட முகத்திலிருந்து ஒளி சுரக்கும்.